முருகன் புறப்படணும். கோட்டை மினியப்பன் அந்த தொப்பூருக்கு அட விட்டு அந்த சேலம் ரோட விட்டு ஐயா மினியாண்டி திருப்பூடா குதிரைய ஆத்தாங்கர ஓரம் ஐயா மினியாண்டி திருப்பூடா குதிரைய மாயவன் பெருமாளு ஐயா ஸ்ரீரங்கரங்கநாத ஐயா பெருமாளு அந்த கரூர் ரோட்டை விட்டு எங்க ஐயன் புறப்படணும். என் ஐயா பெரியசாமி என் பெரிய அண்ணன் பெரியசாமி அந்த கொல்லிமலை காடை விட்டு கொஞ்சம் எட்டி குதிக்கணும்பா. எங்க அம்மாச்சும் அந்த பச்சை கிளி பறக்குமப்பா. எங்க அம்மாச்சு புறப்படம்மா. ஐயா உனக்கு ஒத்த பனைமரம்டா. என் பனைமரத்து எஜமா என் பனைமரத்து மிகருப்பு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருப்பா. என் திருப்பூடா குதிரைய சந்தனம் கருப்பசாமி என் சந்தனம் மாரியம்ம என் சந்தனம் கருப்பண்ணாரு அந்த வேங்க தலைமாடு அந்த 60 அடி சங்கிலிப்பா. என் அம்மா மாரியம்ம அந்த சந்தன கருப்பசாமி அந்த உச்சி பூசக்காரன் ஆயா அங்காள பரமேஸ்வரி ஆயா அன்னைக்கு மலையனூர் அங்காளம்மா என் அங்காயி தாகிய என் காவலு தெய்வம் அயானிக்கு 12 மணி பூசப்பா. அந்த அம்மா மாரியம்ம அந்த சந்தன கருப்பசாமி பிடிக்கால காவல் தெய்வம் ஒண்ணு வெந்தயம் ஒண்ணுப்பா. சந்தன கருப்பு ஒண்ணு வருது உண்டாலியாப்பா. சந்தன கருப்பு ஒண்ணு வருது. ஒரு காவல் தெய்வனோட சாமி சந்தன கருப்பனாருப்பா உண்டாலியாப்பா. சந்தன கருப்பனார் ஒண்ணு வெந்தயம் ஒண்ணு வந்து நிக்குது. இன்னைக்கு வீட்டால ரொம்ப பாதிக்கப்பட்டு வந்திருக்க மனுஷன். சரியா நிம்மதி இல்ல, வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்ல உண்டாலியாப்பா. இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்க எல்லாம் அழிச்சு வந்திருக்குதப்பா. ஒண்ணு போனா ஒண்ணு எதுல போனாலும் சேதாரம் ஆகுது. உடம்பாலையும் கொஞ்சம் பிரச்சனைப்பா. அதை எனக்கு தீர்த்து கொடு சாமின்னு வந்தேன் உண்டாலியாப்பா. இன்னைக்கு சொல்றேங்கட்டுக்கு செய்வனை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சரியா என் புள்ள நல்லா வாழ முடியாத அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கையும் தருமாறி போயிருச்சு. குடும்பமும் சேதாரமா போயிருக்கு. 4 இடம் நல்லா இருக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்கப்பா. இன்னைக்கு செய்வன கோளாறுனால என் புள்ள பாதிக்கு இருக்குது. எனக்கு சுத்தம் பண்ணி கொடு சாமி, எங்களுக்கு ஜெயமாக்கி கொடுக்கணும்னு கேட்டேன். சரியா இன்னைக்கு நாளுக்குன்னு நல்ல இடத்தாலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சரியா அதையும் கொஞ்சம் சிக்கலை வெட்டி கொடு. என்னோட உடம்பு பிரச்சனை தீர்த்து கொடு. குடும்பம் நல்லபடியா வாழ மாட்டேங்குது. அந்த குடும்ப வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு கேட்டாப்பா. மொத்தம் 4 நினைச்சு வந்தேன். இந்த 4ஐயும் நிறைவேற்றி தரேன். அந்த வீட்டுல பாரு செத்தது ஒரு கன்னிப்புள்ள ஒண்ணு இருக்குது. சரியா உங்களோட வகையில வந்தது. சரியா கன்னிதெய்வம் ஒண்ணு இருக்குது. எல்லாம் கூட இருந்தாலும் நீங்க குடும்பத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். சரியா அந்த தொழில்னாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். சரியா அதை கொஞ்சம் மீடாத்தி குடுசாமி, என் குடும்ப கஷ்டத்தை நல்லபடியா அமைச்சு கொடுன்னு கேட்டேன். இந்த ஏவல் கோளாறு வந்து கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டி வச்சுச்சு. சரியா பாப்பா ரொம்ப பொண்ணு ரொம்ப தொந்தரவு பொண்ணுக்கு சாமி. சரி அதான் ஏவல் கோளாறு பூந்து விளையாடுதுப்பா. வீட்டுக்கு சுத்தம் பண்ணிக்க. உனக்கு ஏவல் கோளாறு போனா உன் புள்ள சுத்தமா இருக்கும். அது வச்சு நம்ம கட்டி நல்லா ரொம்ப வாட்டி எடுத்துரும். ஒரு நேரம் செஞ்சா ஒரு நேரம் இல்ல. எங்க போனாலும் சுத்தம் ஆக மாட்டேங்குது. உன்னை நம்பி வந்திருக்கிறேன். சுத்தத்தை பண்ணி கொடுப்பியா என் பிள்ளைக்கு? எங்களுக்கும் குடும்பத்தை நல்லபடியா ஆக்கி தருவியான்னு நம்பிச்சு வந்தப்பா. உண்டாலியாப்பா என் புள்ள சுத்தம் வேணும். உடம்பால பாதிக்கப்பட்டு இருக்குது. உண்டாலியாப்பா ஒரு நேரம் போனா ஒரு நேரம் இல்ல. எங்க போனாலும் அடக்க முடியல. சரியா என்னை காப்பாத்தி கொடுத்தோம்னு இந்த ஏவலை எடுத்து கொடுன்னு கேட்டப்பா. முன்னாடி சொல்றேன்.